கதையின் தலைப்பு காட்டுக்குள் மறைந்த பிரியாணி பானை. அடர்ந்த காட்டின் நடுவில் மரங்களோடு பேசிக்கொண்டு இயற்கையோடு இணைந்து வாழும் ஒரு சிறிய மக்கள் கூட்டம் இருந்தது. அவர்கள் வாழ்க்கை எளிமையானது. பசித்தால் பழங்கள், கிழங்குகள், மிகுந்த மகிழ்ச்சி, குறைந்த ஆசைகள். ஒரு நாள் காட்டுக்குள் மரம் வெட்ட சென்ற ஒரு சிறுவன் புதர்களுள் மறைந்திருந்த பெரிய செம்பு பானை ஒன்றை கண்டுபிடித்தான். அது சாதாரண பானை இல்லை. அவன் மெதுவாக மூடியை திறந்தான். அடுத்த நொடியில் சூடான மனம் வீசும் பிரியாணி ரெடி. அந்த பானை ஒரு மந்திர பிரியாணி பானை. தேவைப்பட்டால் மட்டும் எடுத்தால் அது முடிவில்லாமல் தரும் என்று பானையின் ஓரத்தில் எழுதப்பட்டிருந்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ந்தார்கள். பசிக்கும் போது மட்டும் சாப்பிட்டார்கள். பானையும் எப்போதும் நிரம்பியிருந்தது. ஆனால் காலம் சென்றது. ஒருவரின் மனதில் ஒரு ஆசை பிறந்தது. இவ்வளவு பிரியாணி இருந்தால் நாம் அதிகமாக சேமிக்கலாமே. அவன் அதிகமாக எடுத்தான். மற்றவர்களும் தொடங்கினார்கள். நாளைக்கு, அடுத்த வாரத்திற்கு, நாளைய நாளைக்காக ஆசை அதிகரித்தது. பானை நிரம்புவதை நிறுத்தியது. ஒரு நாள் மூடியை திறந்தபோது பானை காலி. பிரியாணி இல்லை, மந்திரமும் இல்லை. காடு அமைதியாக இருந்தது. மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் பசியால் அல்ல, பேராசையால் தான் அனைத்தையும் இழந்தார்கள் என்று. இந்த கதையின் கருத்து என்ன தெரியுமா? பேராசை அழிவை தரும். தேவை தெரிந்தால் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்.